ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வள்ளி அருண் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா தொக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 12 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இப்போது ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இதுவும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டு குக் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சைமல்டேனியஸாக ஒரு கடாய் வச்சு ஒரு 3/4 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலரில் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கட்டு புளிச்சக்கீரையை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கீரை பார்க்க நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா சாட்டே ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா இந்த கீரையை சாட்டே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கீரையோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கோங்கராவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரிச் சோர்ஸ் ஆஃப் அயர்ன், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், ஜிங்க், விட்டமின் ஏ, ஈவன் உங்கள் ஹேர் லாஸை கூட ப்ரிவென்ட் பண்ணும். சம்மர் டைமில் இந்த கோங்கராவை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சரை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதை இன்னும் நல்லா 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். இந்த கேப்பில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருந்தோம்ல வர கொத்தமல்லி, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனாக நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இன்னும் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த புளிச்சக்கீரை ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இதையும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டான விஷயமே. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆகணும். இப்போது வதக்கி அரைச்சோல்ல அந்த புளிச்சக்கீரை பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலுமே இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த எண்ணெயை. அதனால நான் அகெயின் கொஞ்சம் நல்லெண்ணெய் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இந்த கீரையை அகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்குங்க. ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியண்ட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக எல்லா பவுடருமே ஆட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபிக்கு இந்த அளவு பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும். இதை இப்போது நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அகெயின் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு குக் பண்ணியிருந்தாலுமே இந்த ரெசிபி 1 வீக்கு கெட்டு போகாது. இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஒரு யம்மியான ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா தொக்கு வந்து ரெடி. இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும். என்னோடய வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.